வணக்கம். இந்த சுவாரஸ்யமான விளக்கப் பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இயற்கை வள மேலாண்மை, அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கேட்கும்போதே கொஞ்சம் டெக்னிக்கலா புத்தகத்துல படிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா நம்ம சேலம் மாவட்டத்தோட சுவாரஸ்யமான வரலாற்றையும் அங்க இருக்கிற பிரம்மாண்டமான வளங்களையும் வச்சு இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முதல்ல தங்க மானின் புராணம், அப்புறம் அயோத்தியா பட்டினத்தோட தொடர்பு, இயற்கை வளங்களை எப்படி வரையறுக்கலான்னு ஒரு பார்வை, சேலத்தோட புதுப்பிக்கத்தக்க வளங்கள், அடுத்து புதுப்பிக்க இயலாத வளங்கள், கடைசியா எஃகு நகரத்தின் மேலாண்மை. அவ்வளவுதான். சரி, நம்ம பயணத்தோட முதல் பகுதி தங்கமானின் புராணம். ராமாயணத்துல வர்ற மாரீசன் அப்படிங்கிற அரக்கனோட மாயாஜால உருவத்தை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. சீதைய ராமன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவன் வெள்ளி புள்ளிகள் வச்ச ஒரு அழகான தங்கமானாக மாறுவிடம் போட்டான். இந்த மாதிரி ஒரு வசீகரமான மான் வந்தா யார்தான் ஈர்க்கப்பட மாட்டாங்க சொல்லுங்க. ராவணனோட சதித்திட்டம் எப்படி அரங்கேறுச்சுன்னு பாருங்க. மாரீசன் தங்க மானாக மாற ராமன் அதை துரத்திட்டே காட்டுக்குள்ள போக, கடைசியில மாரீசன் ராமன் குரலியே கத்த, சீதை தனியா விடப்படுறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒற்றை மான் நம்ம வரலாற்றையே எவ்வளோ பெரிய அளவுல மாத்தி எழுதியிருக்குன்னு. அடுத்து பகுதி 2. இந்த புராணத்துக்கும் அயோத்தியா பட்டினத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். வடக்கே இருக்கிற அயோத்திக்கு கூட போக வேண்டாம், நம்ம அயோத்தியா பட்டினத்துக்கு போனாலே போதும்னு பெரியவங்க சொல்வாங்க. ஏன்னா அந்த தங்கமான், அப்புறம் நடந்த போர், இதனால ஏற்பட்ட தாமதத்தால ராமனுக்கு பட்டாபிஷேகம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த அயோத்தியா பட்டினத்துல தான் நடந்துச்சுங்கிறது வரலாறு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த ஸ்ரீ கோதண்டபாணி ராமர் கோயில் அந்த வரலாற்றுக்கு ஒரு அற்புதமான சாட்சி. அங்க இருக்கிற இசைத்தூண்களும் பிரம்மாண்டமான சிலைகளும் என்ன சொல்லுதுன்னா, நம்ம புராண கதை வெறும் கற்பனை கிடையாது, அது சேலம் மாவட்டத்தோட மண்ணுல கல்லுல எப்படி ஆழமா பதிஞ்சிருக்குங்கிறது தான். சரி, இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயத்துக்கு வருவோம். பகுதி 3, இயற்கை வளங்களை வரையறுத்தல். சேலத்தோட நவீனகால செல்வத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இயற்கை வள மேலாண்மை, அதாவது என்ஆர்எம்னா என்னன்னு தெரியணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மனிதர்களாகிய நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலோட எப்படி ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி எதிர்கால சந்ததிக்காக வளங்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது. நீங்க பார்க்குற மாதிரி இந்த இயற்கை வள மேலாண்மை உலகத்தில் இருக்கிற வளங்களை 2 முக்கிய பிரிவுகளா பிரிக்குது. ஒன்னு சூரிய ஒளி, காற்று, தாவரங்கள் மாதிரி திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க வளங்கள். இன்னொன்னு புதைப்படிவ எரிபொருட்கள், தாதுக்கள் மாதிரி ஒரு கட்டத்துல தீர்ந்து போகக்கூடிய புதுப்பிக்க இயலாத வளங்கள். இது அப்படியே நம்ம சேலத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். பகுதி 4, சேலத்தின் புதுப்பிக்கத்தக்க வளம். இங்க தான் சேலத்தோட உண்மையான மேஜிக் இருக்கு. ஒரு பக்கம் ஏற்காடு மலைகள்ல செழிப்பா வளர காஃபி, மரவள்ளி கிழங்கு மாதிரியான எப்பவும் கிடைக்கிற மேற்பரப்பு பயிர்கள். இன்னொரு பக்கம் பூமிக்கடியில ரொம்ப ஆழமா மறைஞ்சிருக்கிற தீர்ந்து போகக்கூடிய இரும்பு, பாக்சைட் மாதிரியான தாதுக்கள். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான் சேலத்தோட மிகப்பெரிய பலமே. ஒரு வளத்தை எவ்வளவு பெஸ்டா பயன்படுத்தலான்னு சேலம் மரவள்ளி கிழங்க பார்த்தா தெரியும். ஹெக்டேருக்கு 25லிருந்து 30 டன் வரைக்கும் விளைச்சல் தரக்கூடிய உலகத்தோட டாப் இடங்கள்ல சேலமும் ஒன்று. இந்த மரவள்ளி தான் சிப்ஸ், அப்பளம், நூடுல்ஸ், ஜவ்வரிசின்னு பல வடிவங்கள்ல மாறி நம்ம தட்டுக்கு வந்து சேருது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த நம்பரை பாருங்க, 75,000. சேலத்துல இப்போ சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிற கைத்தறிகளோட எண்ணிக்கை இது. பருத்தி மற்றும் பட்டு நூல்களை வச்சு வருஷத்துக்கு பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள துணிகளை இவங்க உற்பத்தி பண்றாங்க. இதுவும் ஒரு அசாதாரணமான வள மேலாண்மை தான். ஆனா சேலத்தோட வளம் மேல மட்டுமல்ல, பூமிக்கு அடியிலையும் இருக்கு. பகுதி 5, புதுப்பிக்க இயலாத வளங்கள். சேலம் மாவட்டத்தை நிலவியலாளர்களின் சொர்க்கம், அதாவது ஜியாலஜிஸ்ட் பாரடைஸ்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? கஞ்சமலை இரும்புத்தாது, பாக்சைட், மேக்னசைட், கிரானைட்னு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை தாதுக்களும் இங்க கொட்டி கிடக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் தீர்ந்து போகக்கூடியவை. அதனால நாம ரொம்ப கவனமா இதை நிர்வகிக்கணும். சரி, இவ்வளவு வளங்களை வச்சுக்கிட்டு சேலம் எப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டியா மாறுச்சு? பகுதி 6, எஃகு நகரத்தின் மேலாண்மை. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா இயற்கை வள மேலாண்மை எப்படி பிராக்டிக்கலா வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரியும். விவசாய வளமான மரவள்ளியிலிருந்து ஜவ்வரிசி தயாரிக்க சேகோசவ், அதே மாதிரி ஆற்று நீரை வச்சு கரண்ட் தயாரிக்க பிரம்மாண்டமான மேட்டூர் அணை, இரும்பு தாதிலிருந்து எஃகு தயாரிக்க சேலம் ஸ்டீல் பிளான்ட். இப்படி ஒவ்வொரு இயற்கை வளமும் எப்படி பிரம்மாண்டமான உள்கட்டமைப்புகளா மாறி இருக்கு பாருங்க.
உதாரணத்துக்கு உள்ளூர்ல கிடைக்கிற கஞ்சமலை இரும்புத் தாதுவை பயன்படுத்தி உலக தரத்துல துருப்பிடிக்காத எஃகு, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உற்பத்தி செய்றாங்க. இயற்கையா கிடைக்கிற ஒரு பாறைய நம்ம நவீன உலகத்தோட முதுகெலும்பான எஃகாக மாத்துறதுக்கு சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு பக்கம் பழமையான புராண வரலாறு, இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான தொழில்துறை வளர்ச்சி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல சேலம் ஒரு அழகான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. ஆனா இந்த நிலவியாளர்களின் சொர்க்கம் அடுத்த 1000 வருஷத்துக்கும் அப்படியே செழிப்பா இருக்கணும்னா இந்த வளங்களை நாம எப்படி விவேகமா நிர்வகிக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.